ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நேற்று வந்துட்டு வீக்லி டாஸ்க்கை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு இனிமேல் நான் டிவியே பார்க்க போகிறது கிடையாது சொல்லி டிவியை போட்டு டமால் உடச்சிட்டாங்க. ஏன்பா அப்படின்னு கேட்டால், ஏங்க வீக்லி டாஸ்க்காங்க அது. ராஜா ராணி டாஸ்க்குன்றது எவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான டாஸ்க்கு. அது இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணுன்றாங்க. என்ன தண்டனை அப்படின்னா, அந்த சீசன் அசீம் சீசன் எடுத்து வந்துட்டு அந்த வீடியோவை எடுத்து இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு தனி ரூம் கொடுத்து அதில் அதை மட்டும் போட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கணும். அதான் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு கொடுத்தாலும் அங்கே தூங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு மட்டமான ஒரு வீக்லி டாஸ்க் நேற்று. அதாவது அந்த பாய்ஸ் நாடு கேர்ள்ஸ் நாடு எவ்வளோ பெரிய ஒரு கான்செப்ட்டு. இதை வந்துட்டு இன்னும் வெறித்தனமாக கொண்டு போயிருக்காங்க. காலையிலே என்ன பண்ணுறாரு முத்துக்கு போகிறாரு, சூப்பராக என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து அந்த பக்கம் தாவுறாரு. ஒரு வேலையை இது பண்ணுறாரு, ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணோம், அச்சிக்கும் நம்ம நாட்டிலேருந்து ஒருத்தங்க வந்துட்டு போயிட்டாங்களே, அவனை நம்ம காப்பாற்றணும்னு அப்படி துடிக்கணும். ஏன்னா ஒரு நாட்டிலேருந்து சிறைப்பிடிச்சிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். இவர் அந்த பக்கம் போயிட்டு அங்கே ஆரம்பிச்சிருக்காரு. அந்த நாட்டில் இருக்கிறவங்க கேர்ள்ஸ் நாடு எப்படி பாருங்களேன். ஜாக்ல வந்துட்டு படைத்தளபதி போயிட்டாங்க, நீ இங்கேருந்து ஓடிரு, நைஸாக ஓடிரு. அவர் உங்ககிட்ட நான் பட்டுட்டு சிக்கிட்டு போய் சின்னாமனமாக போகிறேனே, ஒரு கான்செப்டை ஒரு ஒழுங்காக யாராவது எடுத்து பண்ணுறீங்களான்ற மாதிரி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் இவங்க படைத்தளபதி போய் சொல்கிறாங்க. அப்போ அந்த படைத்தளபதி எவ்வளோ காண்டாகணும். எங்கள் நாட்டு நீங்கள் எப்படி நான் இது பண்ணுற மாதிரி ஏதாவது சண்டை போட்டு ஏதாவது பண்ணனா அப்படியா, சரி அவன் நீங்கள் பத்திரமா தான் பார்த்துப்பீங்க, பத்திரமா வச்சுக்கோங்களா. ஏன் இன்னும் குழந்தைய கூப்பிட்டு வந்து இந்த குழந்தைய பார்த்துக்கிற காப்பகத்தில் விட்டுட்டு போகிற மாதிரி விட்டு போகிறீங்க. எதிரி நாடியாது. எதிரி நாட்டில் மக்கள் போய் மாட்டிக்கிட்டான், ஒரு பிரஜை போய் மாட்டிக்கிட்டான், அசால்ட்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு தீபக் செம்ம காண்டாகி போச்சு. என்னடா இது, அதுதான் ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லை. அது ஒரு நாடுன்றது உள்வாங்கவே இல்லை. நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் அன்றைக்கே சொன்னார், நீங்கள் உங்களுக்கு ஒரு கேரக்டர் நாங்கள் கொடுத்தா நீங்கள் ஈகோவால், இப்போ மஞ்சரிக்கிட்ட போய் நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அவருக்கு மஞ்சரி வந்துட்டு நான் எதுக்கு இவங்க கிட்டேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கடைசியில் அவர் திரும்பவும் வந்து ஏதாவது பல்லாண்டு முத்துக்குமரன் உள்ளே போய் படுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவத்தில் வந்து நம்ம இவங்க சௌந்தர்யா போகிறாங்க. சௌந்தர்யாவுக்கு அதே நிலமை தான். நீ ஏன் அந்த பக்கம் போன சொல்லிட்டு சௌந்தர்யாவை கலாய்க்கிறாங்க. என்னடா நடக்குது? சரி, சௌந்தர்யாவை பெண்கள் டீம் கலாய்க்கிறாங்க. அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க பார்த்தா அவங்க அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறமா இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏம்மா கடைசியில் நாங்கள் ஒரு இது சொல்கிறோம், அதையாவது செஞ்சுட்டு போயிடு. உனக்கு இங்கே வந்து எங்கள் ஆண்கள் டீம் வந்து இதெல்லாம் சோறுலாம் போட முடியாது, அந்த அளவுக்கு எங்கிட்ட இதுவும் இல்லைன்ற மாதிரி அவங்களும் காண்டாகி ஒரு இது சொன்னால், அந்த நேரத்துலேயே அந்த அம்மா அதுக்கு மேலே குச்சின்றாங்க செங்கோலுக்கு. ரொம்ப கொடுமைங்க. ஐயோ நேற்று வந்துட்டு சரி அதுக்கு தெரியாமல் தான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப செங்கோல்னா திரும்ப குச்சின்றாங்க. தெரியல வரலைன்னா விட்டுருங்களா அப்படின்றாங்க. வரலைன்னா விட்டுருங்களா, அதாவது வரலைன்னா விட்டுருங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த வார்த்தையே வாயில் வரலன்னா தான் செங்கோல் தான் வருது. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஈடுபாடு இல்லை, யாருக்குமே ஈடுபாடு இல்லை. ஐயோ கடுப்பாகி போச்சு. இதில் வந்துட்டு முத்துக்குமரன் என்னையை கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் நான் முத்துக்குமரன் சொல்கிறதுனால பிஆர்ன்றாங்க. அது வேறு பக்கம். அவர் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த ஒரு விஷயம் நடக்குது. அதாவது ஒரு சம்பவம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு உள்ளே ஒரு சண்டைகள் செம்மையாக சண்டை போயிட்டுருக்கு. இந்த சௌந்தர்யா வந்து நான் டாஸ்க் பண்ணமான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. அந்த சண்டையில் பயங்கரமான விஷயங்கள்லாம் வெடிக்குது. முத்துக்குமார் என்ன பண்ணுறாரு, டப்புன்னு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கைவினை பொருட்களை நைசேத்து வந்து ஒரு டப்பாக்குள்ளே வச்சிட்டார். செம்ம மாதம் இருந்துச்சு. ஏதாவது இந்த மாதிரி பண்ணால் தானே அடுத்தடுத்து ஏதாவது வெடிக்குன்னு சொல்லிட்டு அவரும் பார்க்குறாரு. இவங்கெல்லாம் புஷ்பானமாக இருக்காங்க. அந்த நேரத்தில் வர்ஷினி வெக்கன் பிடிச்சிட்டாங்க. அப்பாடா இதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்க போகுதுன்னா, அங்கேருந்து தீபக் வந்துட்டு நீங்கள் இப்போ தானே அங்கே நாங்கள் சொன்னதை நீங்கள் கேட்கலாம், எங்கள் ராஜா சொன்னதே நீங்கள் நம்பலை, எங்கள் ராஜா நீங்கள் அங்கே இந்த நாட்டுக்குள்ளே வந்ததை பார்த்துட்டாங்க, மஞ்சரி வந்ததை சொன்னார், அப்புறம் நாங்கள் இது எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு அதை அப்படி புஷ்ஷுன்னு வாக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இது வேலைக்காகாதன்ற மாதிரி இருக்கும்போது இந்த கைவினை பொருட்களுக்கு ஒரு முடிவே கட்டிட்டாங்க. ஏன்னா ஒரு டாஸ்க் நடக்கலாம், ஒரு மணி நேரம் நடக்கலாம், இல்லை ஒரு 2 மணி நேரம் நடக்கலாம். பொழுதனைக்கு இதே நடந்துகிட்டு இருந்தால் வேறு வேலை இல்லை எங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியாக பிக் பாஸே வந்துட்டு எப்பா இந்த இது முடிஞ்சிருச்சு, போயிட்டு அந்த படைத்தளபதிகள் போய் அதுக்கு வந்துட்டு எவ்வளோ காசு கொடுக்க முடியுமோ அதை காசு கொடுத்து வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம ஆள் தீபக் போகிறார். போய் அங்கே போய் பார்த்தா எல்லாமே கன்றாவியாக இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அந்த கைவினை பொருட்கள் அந்த களிமண்ணை வச்சு என்னென்னமோ பண்ணலாம். அதுக்கு உதாரணமாக இந்த பக்கம் அவ்வளோ அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க பாய்ஸ் டீம். இவங்க அதை செய்யறதுக்கு இல்லையே சண்டை. ஜாக்லின் இது தட்டு மாதிரி ஒன்று செஞ்சு இது அங்கே வை அப்படின்றாங்க. நம்ம வர்ஷினி வெக்கட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இன்னும் 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மாதிரி இந்தா வச்சிக்கன்னு தூக்கி போட்டாங்க. அது அந்த பக்கம் போய் இருக்கிற பொருளையும் உடச்சிக்கிட்டு இதுவும் உடஞ்சிருச்சு. உள்ளுக்குள்ளே காண்டாகி சண்டை போட்டு தெருக்கி விட்றாங்க.
5 தான் கிளிக்கிறாங்க வர்ஷினி வெங்கட்ட. ஏய் நான் தெரியாம தானே பண்ணேன். என்னைய போட்டு கலாய்க்கிற அப்படின்றாங்க. தெரியாம பண்ணீங்களா? இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. இங்கேருந்து ஒரு எட்டு அப்படி குனிஞ்சு இல்லை எந்திரிச்சு போய் வைக்க வேண்டானே. என்ன டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க இந்த ரெட் மார்க் நீங்கள் தாண்டக்கூடாது அப்படின்ட்டு. ஆடா பாவிகளா அவங்கள வச்சுக்கிட்டு அவர் எவ்வளோ நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே புஷ்ஷுன்னு ஏறுது அப்படியே. நானே பார்க்குறேன் என் முடி இப்படி இருக்குல்லங்க, இது எப்படி இப்படி நிற்கிது பிச்சுக்குன்னு. என்னடா இது இப்படி நிற்கிதுன்னு பார்த்தா நான் அந்த இது பார்த்துட்டு உள்வாங்கி டென்ஷன் ஆகுது எனக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சண்டை அப்படியே ஓயுது. அந்த கைவினை பொருட்கள் வருவோம். கைவினை பொருட்களை வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு வராங்க. அவங்க செஞ்சுருக்காங்க கொட்டாங்குச்சி மாதிரி ஒன்று காமிச்சாங்க. என்ன பாதி கொட்டாங்குச்சியை காமிச்சிருக்காங்களே இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா பாய்ஸ்ட்டுமே யோசிக்கிறாங்க. அதுக்கு வந்து பாம்போட மண்டையாம். பாம்போட மண்டையா? செத்து போன பாம்பா மண்டையோடு காமிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு வந்துட்டு அதிகமான மதிப்பெண் கேட்குறாங்க. அப்போ ஒரு கேட்குறாரு சிரிச்சுக்கிட்டே, ஏங்க உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னா அப்போ மஞ்சரி சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டு. நான் யோசிக்கிறேன் என்ன மஞ்சரி சிரிக்கிறாங்க, அதிசயமாக இருக்கே, மஞ்சரி சிரிக்கக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு. அப்படி ஏங்க பார்த்து பண்ணுங்க. அட நம்ம இவர் பண்ணுவார், இவர் விஜய் வந்துட்டு அந்த ஒரு சூப்பர் படம், அந்த படம் பேர் வந்து சொல்லுங்கள். அதில் வந்துட்டு அண்ணா சும்மாண்ணா அப்படின்னு வடிவேலை பார்த்து அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணுறாங்க. உடனே அவர் வந்து சரி போனால் போதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஓட்ட உடசலுக்கெலாம் வந்துட்டு 2900 அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. எப்படி நம்ம நாட்டுக்கு வரப்போகிறாங்க, நம்ம அவங்கக்கிட்ட தானே வந்து கையாந்த வேண்டியது இருக்குது. இப்போது அவங்களால பண்ணி விடுவோம் அப்படின்ட்டு. அது நிறையா அதுக்கு அவங்க பதில் சொன்ன விதங்களை நீங்கள் கவனிச்சிங்க, அது கொடுமையாக இருக்கும். ஏங்க இது வந்து கேவலமாக தான் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு பின்னாடி பெண்கள் பண்ண அந்த அவ்வளோ வேலைகள் இருக்குது, அதுக்கு அந்த உழைப்பு போட்டிருக்காங்க அப்படின்னு. எது உழைப்பு? நீங்கள் போட்ட உழைப்பை தான் நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம். பிக் பாஸ் டென்ஷனாக அந்த டாஸ்க்கை நிறுத்துகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதில் வேறு செஞ்சுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. எந்த நாட்டில் வந்துட்டு தன்னோட பொருளாதாரத்தை பாதுகாக்கணும்னு அந்த ஒரு இது கூட இல்லாமல் போவாங்க. அதான் அவங்க சுரண்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்தாங்க இந்த பக்கம் எல்லாமே அவ்வளோ அழகு. வரும்போது ஒரு விஷயம் பண்ணுறாங்க, சம்பவம் பண்ணுறாங்க. என்னென்னா அந்த ஒரு பாட்டு பாடுறாங்க அங்கே இருக்கிற பிரஜைகள். வாமா துறையம்மா இது வங்க கரையம்மா, அடடடா எவ்வளோ அழகாக வந்து பாட்டு பாடி வரவேற்கிறாங்க சூப்பராக. அங்கே ஒன்றுமே கிடையாது. அதே ஒரு பயங்கர இம்ப்ரெஸ் ஆகுச்சு. ஆனால் இம்ப்ரெஸ் ஆனாங்களான்னு கேட்டிங்கன்னா பழிவாங்கும் எண்ணத்தோடு உள்ளே இருக்கும்போது எப்படி அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க? நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அப்படி தான் போவாங்க. ஒரு பொருளும் காமிக்கிறாரு. ஒரு பொருளை காமிக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான அந்த நாட்டுக்கே உரிதான ஒரு விஷயம், இது அற்புதமான விஷயங்கன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா காமிக்கிறாரு. பயங்கர இம்ப்ரெஸ். நான்லாம் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நிறைய பேருக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதை உண்மையிலே முத்துக்குமரனை யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு சொன்னவங்க கூட இப்போ வந்துட்டு ரசித்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த ஒரு சிங்கம் மாதிரி ஒன்று செஞ்சுருந்தார். அது யார் செஞ்சதுன்னா நம்ம அருண்குமார் தான், அருண் பிரசாத். அதுக்கப்புறம் ஒரு அன்னப்பறவை செஞ்சதார், அதுவும் வந்துட்டு அருண் பிரசாத் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டார் இந்த டாஸ்க் வரும்போது நான் கண்டிப்பாக பண்ணுவேன், ஏன்னா எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பொறுமையாக நிதானமாக பண்ணார். அந்த அன்னப்பறவையில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அன்னப்பறவை எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் குழந்தைக்கு 2வது படிக்கிற குழந்தைய கேட்டால் கூட சொல்லிவிடும். அதுக்கு வந்து கழுத்து நீளமாக தான் இருக்கணும். மஞ்சரி வந்து ஒரு தமிழ் பேச்சாளர் தமிழ்லேயே பிறந்து வளர்ந்தவங்க மாதிரி அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. ஒரு அன்னப்பறவைக்கு கழுத்து பெருசாக இருக்குன்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல. அவங்க நினச்சிருக்காங்க அன்னப்பறவைக்கு வந்துட்டு கழுத்து பெருசாக இருக்காது, அண்டாங்காக்காக்கு தான் கழுத்து பெருசாக இருக்குன்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. அதாவது கருப்பு அன்னப்பறவை நினச்சிட்டாங்க போல இருக்குது. ஏமா இப்படி இருக்கீங்க? அது வந்துட்டு கழுத்து பெருசாக இருக்கிறது. இதை நீங்கள் மயில் என்று சொல்லியிருந்தால் நான் ஒற்றுக்கொள்வேனா? மயிலுக்கு கழுத்து பெருசாக இருக்குமா? மக்களே நோட் பண்ணிக்கிங்க, மயிலுக்கு கழுத்து பெருசாக இருக்குமா அன்னப்பறவையை விட. அதை தான் இந்த மாதிரி தற்கூறிகளெல்லாம் வச்சுட்டு உள்ளே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டென்ஷனாக இருப்பார். அதுக்கு மார்க்கே போடலை, கம்மியாக அமௌண்ட்டு சொல்கிறாங்க. 300 ரூபா இவ்வளோ தான் கொடுக்க முடியும், 350 ரூபா இவ்வளோ தான் கொடுக்க முடியும், 400 அவ்வளோ தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த சூப்பராக இந்த ஒரு கேடை மாதிரி பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சிங்கம் மாதிரி பண்ணியிருந்தார், சூப்பராக இருந்துச்சு. அந்த கண்ணுக்கு மட்டும் வந்துட்டு அங்கே இருக்கிறத வச்சு தானே பண்ண முடியும். எல்லோ கலரில் ஒன்று வச்சுருந்தாங்க, இருக்கிறத வச்சு தானே. என்ன அதுக்கு எனக்கு வெளியில் போய் ஃபேன்சி ஸ்டோரில் போய் வாங்கிட்டு வர முடியும். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அதை வந்து பாராட்டாமல் சூப்பராக பண்ணியிருந்தார். அதை பார்த்துட்டு அதுக்கு அவர் சொல்கிறார், ஏதோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொன்னார். இது வந்துட்டு கண்ணு மட்டுமே நாங்கள் வந்துட்டு நவரத்தின கற்களை வந்து வச்சோம் அப்படின்னா எந்த ஊரில் வந்து நவரத்தின கற்கள் வந்துட்டு எல்லோ கலரில் இருக்கான். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஏமா இதுக்கு நான் கடைக்க வாங்கிட முடியும். அப்பயும் அவர் என்ன சொல்கிறார், அதையும் சமாளிக்கிறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்துட்டு இதை வந்து எங்கள் நாட்டு பொக்கிஷம், இந்த மாதிரி நீங்கள் நவரத்தின கற்களை பார்த்துருக்கே மாட்டீங்க, எவ்வளோ அரிதான பொருள் பாருங்கள், இதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு விலையை கொடுங்க அப்படின்றாரு. இதுக்கெல்லாம் எவ்வளோ தான் கொடுக்க முடியும், எவ்வளோ கடினம். ஆனால் இன்னொன்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் ஆண்டவன் அப்பா ஆப்புன்ற மாதிரி அவங்க அப்படி இப்படியே கம்மி பண்ணி போட்டாங்க. கடைசியில் நம்ம ஆளுங்க 3100 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. இவங்க 2900 தான் வந்துச்சு. அந்த டாஸ்க் அடித்து தூக்குறாங்க.
அதாவது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போச்சு நேற்று டாஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களாம் பார்த்து செம்ம காண்டா இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு? அதேமாதிரி மஞ்சரியோட இந்த போக்கை நான் எதிர்பார்க்கவே எனக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தாண்டிட்டாங்கன்னா, "ஏங்க தாண்டுனீங்க?" அப்படின்னு கேட்டால், "நான் வந்து கேப்டன்" அப்படின்றாங்க. கேப்டன் எப்போ இந்த டாஸ்க்குள்ளே வந்தாங்க? அ ஏதோ பிக் பாஸ் ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னா, கேப்டனா பொறுப்புகளையும் பார்த்துக்கங்கன்னாரு. அதுக்காக வந்துட்டு நீங்க பண்ற அட்டூழியங்களுக்கும், திருட்டு வேலைகளுக்கும் கேப்டன்ஷிப் பதவிய யூஸ் பண்ணலாமா? என்னய்யா நடக்குது? சரி, நீங்க உங்களோட கருத்துக்கள சொல்லுங்க. பாய் நண்பர்களே. இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. வீடியோ பார்க்கிறவங்கள கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் நண்பர்களே.